வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி இந்திய கடலோர காவல்படை பிரிவு மற்றும் ரிலையன்ஸ் அறக்கட்டளை இணைந்து நல்லவாடு மீனவர் கிராமத்தில் மீனவர்களின் பாதுகாப்பு மற்றும் கடலோர பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு மற்றும் முதலுதவி பயிற்சி நிகழ்ச்சியை நடத்தினர். மீனவர்களின் பாதுகாப்பை மேம்படுத்தவும், நிலையான கடல்சார் நடைமுறைகளை ஊக்குவிக்கவும், உள்ளூர் மீனவர்களுக்கு உதவவும் நடத்தப்பட்ட இந்நிகழ்ச்சியில் கடலுக்கு செல்லும் போது கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு வழிமுறைகள், பாதுகாப்பு உபகரணங்கள் பயன்படுத்தும் முறை உள்ளிட்டவை குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் கடலில் ஆபத்து நேரங்களில் மீனவர்கள் எவ்வாறு முதலுதவி செய்து பாதுகாப்பாக விரைவில் கரைக்கு திரும்ப வேண்டும் என்பது குறித்து செயல்முறை விளக்கமும் செய்து காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ரிலையன்ஸ் அறக்கட்டளை திட்ட மேலாளர் ஜெயகிருஷ்ணன் தொடக்க உரையாற்றினார். தொடர்ந்து இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகள் சுகுமார், ஆறுமுகம் மற்றும் மருத்துவ பிரிவு அதிகாரி நாயுடு ஆகியோர் கலந்து கொண்டு மீனவர்களுக்கு பாதுகாப்பு மற்றும் முதலுதவி தொடர்பான பயிற்சிகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் நல்லவாடு வடக்கு பகுதி மீனவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் மற்றும் இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நேரு நகர் பகுதியில் புதுச்சேரி நகராட்சி சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் புதிய அங்கன்வாடி மைய கட்டிடம் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது அங்கன்வாடி மைய கட்டிடப் பணிகள் எப்பொழுது நிறைவடையும், மக்கள் பயன்பாட்டிற்கு எப்பொழுது கொண்டுவரப்படும் என நகராட்சி அதிகாரிகளிடம் அவர் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த நகராட்சி அதிகாரிகள் இன்னும் 2 மாதங்களுக்குள் பணிகளை விரைவாக முடித்து அங்கன்வாடி மையம் திறக்கப்படும் என்று உறுதியளித்தனர். மேலும் கோவிந்த சாலை, கருணாநிதி வீதியில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் மற்றும் கல்வே பங்களா குளக்கரை வீதியில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளும் புதுச்சேரி நகராட்சி மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருவதை சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பணிகளின் தரம் குறித்து நகராட்சி அதிகாரிகளிடம் கேட்டறிந்த அவர் பணிகளை தரமாகவும் விரைவாகவும் முடிக்குமாறு அறிவுறுத்தினார். ஆய்வின் போது புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகள் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். ஒரு சிலர் கூட ஏன் தூக்குறீங்க அதை கேட்கக்கூடாது. ஏன்னா பாதாள சாக்கடையும் அடுப்பு ஏன்னா அங்கே வயிற்று இருக்குது, இங்கே தோல் இருக்குது, அங்கே உங்களுக்கு இல்லைன்னா இங்கே போகும். புரியுதா? இதெல்லாம் காரணம் பண்ணலாம்ங்களா? சரி, ஓகே. 40 வயசு ஒரு வருஷம் இந்த வருஷம் தான் லெவலுக்கு எல்லாத்தையும் பண்ண கொஞ்சம் வந்துங்க. புதுச்சேரி லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரியில் கின்னஸ் உலக சாதனை ஓட்டப்பந்தய வீராங்கனை
சுஃபியா சூஃபிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. கல்லூரி நிறுவன தலைவர் டாக்டர் ஜெகத் ரக்ஷகன், பாரத் கல்வி குழும தலைவர் டாக்டர் சந்தீப் ஆனந்த், மேலாண் இயக்குனர் டாக்டர் ஸ்வேதா சந்தீப் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி லட்சுமி நாராயண மருத்துவக் கல்லூரி மற்றும் பாரத் பல்கலைக்கழகம் இணைந்து இப்பாராட்டு விழாவை நடத்தினர். விழாவில் கலந்து கொண்ட சுஃபியா சூஃபி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் கல்லூரி மைதானத்தில் மாணவர்களுடன் இணைந்து சிறு மாரத்தான் ஓடி அவர்களை உற்சாகப்படுத்தினார். தொடர்ந்து நடைபெற்ற பாராட்டு விழாவில் கல்லூரி டீன் டாக்டர் ஜெயலட்சுமி மற்றும் அகாடமிக் டீன் பாலகுருநாதன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். பின்னர் பேசிய சுஃபியா சூஃபி தாம் கடந்து வந்த சவால்கள் மற்றும் சாதனைகள் குறித்து மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டார். 5 முறை கின்னஸ் சாதனை படைத்துள்ள அவர் தற்போது 6வது முயற்சியாக கன்னியாகுமரி முதல் காரக்கோரம் வரை 5000 கிலோமீட்டர் தூர ஓட்டத்தை தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இந்த சாதனை ஓட்டத்தை இந்திய ஆயுதப்படைகளின் சேவை மற்றும் தியாகத்திற்கு மரியாதை செலுத்தும் வகையில் அர்ப்பணிப்பதாக கூறினார். விழாவின் இறுதியில் சுஃபியா சூஃபி குறித்து காணொலி ஒளிபரப்பப்பட்டது. தொடர்ந்து மாணவர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்து அவர்களை ஊக்கப்படுத்தினார். பாராட்டு விழாவிற்காக ஏற்பாடுகளை கல்லூரியின் தலைமை நிர்வாக அதிகாரி அன்பு செய்திருந்தார். புதுச்சேரி மதகடிப்பட்டில் உள்ள மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் உலக தேனீ தின விழா நடைபெற்றது. காதி மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம், குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அமைச்சகம், புதுச்சேரி பல்கலைக்கழக தொடக்க நிறுவன மையம், புத்தாக்க குழு மற்றும் இயற்கை மற்றும் உள்ளூர் விவசாயிகள் கூட்டுறவு சங்கம் உள்ளிட்ட அமைப்புகள் இணைந்து இந்நிகழ்ச்சியை நடத்தின. மணக்குள விநாயகர் கல்லூரி தலைவர் தனசேகரன் தலைமை தாங்கி துவக்க உரையாற்றினார். புதுச்சேரி பல்கலைக்கழக தொடக்க நிறுவன மைய இயக்குனர் சாருமதி வரவேற்றார். கல்லூரி இயக்குனர் வெங்கடாச்சலபதி வாழ்த்துரை வழங்கினார். பொருளாளர் ராஜராஜன் சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் தேனீ வளர்ப்பில் சிறந்து விளங்கும் முன்னோடி வளர்ப்பாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர். மேலும் சிறந்த கண்காட்சி அரங்குகள், ஓவிய போட்டி மற்றும் கட்டுரை போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து சிறப்பு நூல் வெளியிடப்பட்டது. நிகழ்ச்சியில் சென்னை மாநில அலுவலக மாநில இயக்குனர் சுரேஷ், உதவி இயக்குனர் பாஸ்கர், புதுச்சேரி பல்கலைக்கழக பசுமை வளாக ஒருங்கிணைப்பாளர் நந்திவர்மன், புதுச்சேரி இயற்கை மற்றும் உள்ளூர் விவசாயிகள் கூட்டுறவு சங்க செயலாளர் நடேசன் உள்ளிட்டோர் பல்வேறு தலைப்புகளில் உரையாற்றினர். நிறைவாக வேளாண் அறிவியல் பள்ளி முதல்வர் முகமது யாசின் நன்றி கூறினார். புதுச்சேரி மருத்துவ வரலாற்றில் முக்கிய மைல்கல்லாக ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை 11 வயது சிறுவனுக்கு முற்றிலும் இலவசமாக வெற்றிகரமான சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைத்துள்ளது. குருபிரசாத் என்ற 11 வயது சிறுவன் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட தாய் மற்றும் 2 சகோதரர்களுடன் தாயின் ஓய்வூதியத்தை மட்டுமே நம்பி வறுமையில் வாழ்ந்து வந்த நிலையில் திடீரென சிறுநீரக செயலிழப்பால் பாதிக்கப்பட்டார். இது குடும்பத்திற்கு பெரும் மன மற்றும் பொருளாதார சுமையை ஏற்படுத்தியது. தன் மகனின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற தாய்மையின் உன்னத வெளிப்பாடாக அவரது தாயாரே தனது ஒரு சிறுநீரகத்தை தானமாக வழங்க முன்வந்தார். இந்த சிக்கலான அறுவை சிகிச்சை பிரபல சிறுநீரக நிபுணர் டாக்டர் முருகேசன் தலைமையில் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. இவர் முன்னாள் தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆரின் மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்ற மருத்துவ குழுவிலும் இடம்பெற்றிருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அறுவை சிகிச்சை குழுவை வழிநடத்திய டாக்டர் வெங்கட்ராம் கூறுகையில், கொடையாளிகளின் தன்னலமற்ற செயல் இந்த சிறுவனுக்கு புதிய வாழ்க்கையையும் அவரது குடும்பத்திற்கு நிம்மதியையும் வழங்கியுள்ளது. தற்போது குருபிரசாத் நலமாக குணமடைந்து வருகிறார் என்று தெரிவித்தார். மேலும் மருந்து, உணவு மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்காக தொடர்ந்து உதவி வழங்கி வரும் நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்தார். இந்த மனிதநேய முயற்சி டாக்டர் ப்ளூ இந்தியா அறக்கட்டளையின் ஆதரவால் சாத்தியமானது. அறுவை சிகிச்சையை இலவசமாக நடத்த வீரயாகம், தி சென்னை சில்க்ஸ் மற்றும் மலேசியா தொழிலதிபர்களான தத்தோ டாக்டர் ரவி மற்றும் தத்தின் காவிரி ஆகியோர் பொருளாதார உதவி வழங்கினர். குருபிரசாத் போன்ற பல குடும்பங்கள் சரியான நேரத்தில் மருத்துவ உதவியை எதிர்நோக்கியுள்ளன. உதவி தேவைப்படும் நோயாளிகளும் உதவ முன்வரும் நல்ல உள்ளங்களும் மருத்துவமனையை தொடர்பு கொள்ளலாம் என்றும் டாக்டர் வெங்கட்ராம் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி வில்லியனூரில் ரயில்வே கேட்டு பகுதிகளில் தண்டவாளம் மேம்பாட்டு பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளங்களால் வாகன ஓட்டிகள் அவதிப்பட்டு வரும் நிலையில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தனது சொந்த செலவில் சாலையை சீரமைக்கும் பணியை தொடங்கி வைத்தார். ரயில்வே துறை சார்பில் கூடப்பாக்கம் சாலை, பரம்பை சாலை, சுல்தான்பேட்டை சாலை மற்றும் முத்துப்பிள்ளைப்பாளையம் செல்லும் சாலை உள்ளிட்ட வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ரயில்வே கேட்டு பகுதிகளில் தண்டவாள மேம்பாட்டு பணிகள் கடந்த மாதம் மேற்கொள்ளப்பட்டன. இதற்காக சாலைகள் உடைக்கப்பட்டு பெரிய அளவில் பள்ளங்கள் தோண்டப்பட்டதால் தண்டவாள பகுதி தார் சாலையை விட உயரமாக மாறியுள்ளது. இதனால் இருசக்கர வாகனங்கள், கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் ரயில்வே கேட்டை கடக்க பெரும் சிரமம் அடைந்து வருகின்றனர்.
பலர் வழுக்கி விழும் சம்பவங்களும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக டாடா ஏஸ் உள்ளிட்ட சிறிய சரக்கு வாகனங்கள் மற்றும் லோடு ஏற்றி வரும் வேன்கள் தண்டவாள பகுதியை கடக்க முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றன. ரயில்வே துறையினர் இதுவரை சாலையை சீரமைக்காததால் பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தனது சொந்த செலவில் வில்லியனூர் தொகுதியில் உள்ள 4 ரயில்வே கேட் பகுதிகளில் புதிய தார் சாலை அமைக்கும் பணியை தொடங்கி வைத்தார். சட்டமன்ற உறுப்பினரின் இந்த நடவடிக்கையை அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பாராட்டினர். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் அமோக வெற்றி பெற்றதை தொடர்ந்து அவரது ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்களை சந்தித்து இனிப்பு வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட காட்டேரிக்குப்பம் பகுதியில் கிளை எண் 33, 34, 35 மற்றும் 36 ஆகிய பூத்துகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் பாஜக கேந்திர பொறுப்பாளர் மோகன்ராஜ் தலைமையில் நாட்டு சர்க்கரை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் குடும்பத்திற்கு 1 கிலோ வீதம் மொத்தம் 1200 குடும்பங்களுக்கு நாட்டு சர்க்கரை வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பூத் தலைவர் ராஜா, பூத் தலைவர் சிவகுமார், கலையரசன், வில்லியனூர் மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார், வில்லியனூர் மாவட்ட விவசாய அணி பொருளாளர் நாஞ்சல் மனோகர், முன்னாள் கூட்டுறவு பால் சொசைட்டி தலைவர் சிதம்பரநாதன், இளவழுதி ஏழுமலை, சேகர் அன்பு, மதுரை ஆறுமுகம், சுரேஷ் கிருஷ்ணமூர்த்தி, பாபு, பழனி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்பணேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழா மே 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான ஸ்ரீ செண்பக தியாகராஜர் உன்மத் நடனமாடி வசந்த மண்டபத்திற்கு எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வெள்ளை நிற மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட செண்பக தியாகராஜர் உன்மத் நடனமாடி வரும் காட்சியை காண பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருநள்ளாறுக்கு வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான வரும் 27ஆம் தேதி திருத்தேரோட்டமும் 28ஆம் தேதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான் தங்க காக்கை வாகனத்தில் வீதி உலாவும் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாநிலம் மதகடிப்பட்டை அடுத்த களித்தீர்த்தால் குப்பத்தில் இயங்கி வரும் பெருந்தலைவர் காமராஜர் கலைக் கல்லூரியில் உலக பல்லுயிர் தினம் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு கல்லூரி முதல்வர் கதிர்வேல் தலைமை தாங்கினார். புதுச்சேரி மாநில நாட்டு நலப்பணி திட்டத்தின் மாநில தொடர்பு அதிகாரி சதீஷ்குமார் பல்லுயிர் தினத்தின் முக்கியத்துவம் குறித்து மாணவர்களிடையே உரையாற்றினார். தொடர்ந்து புதுச்சேரி மாநில நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் சரவணன் பல்லுயிரினங்களை பாதுகாப்பதன் அவசியம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் மாணவர்களின் பங்கு குறித்து விளக்கம் அளித்தார். இந்நிகழ்ச்சியில் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் 50 பேர் கலந்து கொண்டு உலக பல்லுயிர் தின உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். மேலும் வளாகத்தில் 30 மரக்கன்றுகள் நடப்பட்டன. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நாட்டு நலப்பணி திட்ட அதிகாரிகள் செந்தமிழ் ராஜா, உதயகீதா மற்றும் மாணவர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூனுக்கு உட்பட்ட ஆனந்தபுரம் ஸ்ரீ ஆனந்தமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் பார்சாகை வார்த்தல் விழா நடைபெற்றது. விழாவை ஒட்டி கடந்த வியாழக்கிழமை ஸ்ரீ ஐயனாரப்பன் கோவிலுக்கு சென்று கரகம் அலங்காரத்துடன் வீதி வலம் வருதல் நிகழ்ச்சியை தொடர்ந்து காப்பு கட்டுதல் மற்றும் கொடியேற்றுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் ஸ்ரீ ஐயனாரப்பன் கோவிலுக்கு சென்று சக்தி கரகம் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஊர் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு பார்சாகை வார்த்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ பொறையாத்தம்மன் மற்றும் ஸ்ரீ ஐயனாரப்பன் குதிரை விடுதல் நிகழ்ச்சியும் ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மேலும் காத்தவராயன் சுவாமிக்கு கும்பம் படைத்தல் நிகழ்ச்சியும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் வீதி உலாவும் நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை
ஆனந்தபுரம் அறங்காவலர் குழுவினரும் கிராம மக்களும் செய்திருந்தனர். புதுச்சேரியில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் இணைந்து இந்திரா காந்தி சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ராமச்சந்திரன் ஆகியோர் தலைமை தாங்கினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன் மற்றும் நிர்வாகிகள் தினேஷ் பொன்னையா, அந்தோணி சுப்பையா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பெருமாள், ராஜாங்கம் உள்ளிட்ட நிர்வாகிகளும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். போராட்டத்தின் போது பெட்ரோல் டீசல் விலையை தொடர்ந்து உயர்த்தி வரும் மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பாக நாடு தழுவிய போராட்டம் உயர்த்திய பொருளுக்கு அத்தியாவசிய பொருளான பெட்ரோலிய பொருளுக்கு மானியம் வழங்க கோரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பாக நாடு தழுவிய போராட்டம். மத்திய அரசு வழங்கிடு மக்களின் அத்தியாவசிய மானியம் வழங்கிடு. தமிழக பகுதியான வானூர் வட்டம் பெரம்பை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவில் திருவிழாவை ஒட்டி ஸ்ரீ ஏழை மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அம்மனுக்கு கூழ் வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் ஊற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து செடல் உற்சவம் நடைபெற்றது. இதில் கிராம பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் தரித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். தொடர்ந்து காத்தவராயனுக்கு கும்பசாதம் படைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கும்பசாதம் படையிலிட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டது. மேலும் இரவு வான வேடிக்கை, மேல தாளங்கள் மற்றும் மின் அலங்காரத்துடன் ஸ்ரீ ஏழை மாரியம்மன் வீதி உலா நடைபெற்றது. பின்னர் பன்ருட்டி குமாரபுரம் விக்னேஷ் நாடக ஆசிரியரின் தெருக்கூத்து நாடகம் நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு தெருக்கூத்தை கண்டு களித்தனர். தேர் திருவிழாவை முன்னிட்டு பெரம்பை கிராம இளைஞர்கள் ஏற்பாட்டில் சுமார் 500க்கும் மேற்பட்டோருக்கு அறுசுவை விருந்து வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பெரம்பை கிராம மக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் டாக்டர் கணபதி தணிகைநாதன் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த் கலந்து கொண்டு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் ஊர் பொதுமக்கள், ஊர் பெரியவர்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு டாக்டர் கணபதி தணிகைநாதனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி சேதராப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் ஆலய திருவிழா கடந்த 18ஆம் தேதி தொடங்கி வரும் 27ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடைபெற்று வருகிறது. திருவிழாவையொட்டி திங்கட்கிழமை அம்மச்சார் மற்றும் சிங்கனூர் ஐயனார் கோவிலில் பூங்கரகம் சோடித்து காப்பு கட்டுதல், கொடியேற்றுதல் மற்றும் சாமி வீதி உலா உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தொடர்ந்து அபிஷேக ஆராதனை மற்றும் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. பாரி அடித்தல் மற்றும் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. முக்கிய நிகழ்வாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து கூழ்குடம் கோயிலுக்கு வருதல், அம்மனுக்கு கூழ் வார்த்தல், தீபாராதனை, சாமி வீதி உலா மற்றும் கும்பம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் மற்றும் கஞ்சி ஊற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினரும் சேதராப்பட்டு கிராம மக்களும் செய்திருந்தனர்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.